வெல்கம் டு மேங்கோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பன்னீர் பட்டர் மசாலா. அதை எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்தலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் 1.5 ஸ்பூன் கடலை மாவை வறுத்து எடுத்துக்கிடுவோம். வறுக்கும்போது அடுப்பு சிம்மில் இருக்கட்டும், மீடியமான ஹீட்டில் அதை வறுத்து எடுத்துக்கிடுவோம். மாவு ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. இது நமக்கு பேஸ்ட்டு திக்காக வர்றதுக்கு, பன்னீர் பட்டர் மசாலா திக்காக வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு நம்ம பன்னீரை வறுத்து எடுத்துடலாம். பன்னீரை வறுக்கிறதுக்கு தேவையான அளவு பட்டர் விட்டு, பட்டர் மெல்ட் ஆனோடனே தேவையான அளவு அதில் உப்பு போட்டுக்குவோம். இப்போ நம்ம அதில் வாங்கி வச்சுருக்க 200 கிராம் பன்னீரை போட்டுடலாம். பன்னீர் கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும், ரொம்ப வறுத்துற வேணாம். ரொம்ப வறுத்தா பன்னீர் ஹார்ட் ஆயிரும். ஸோ மீடியமான ஃப்ளேமில் கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்குவோம். ஓகே, இப்போ நம்ம வறுத்தாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இன்னொரு கடாயில் நமக்கு தேவையான அளவு பட்டர் போட்டு, பட்டர் மெல்ட் ஆனதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குவோம். ஓகே, எண்ணெய் மீடியமான ஹீட் வரட்டும். வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு பிரியாணி இலை, 2 இன்ச் பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாம் மிதமான சூட்டில் லைட்டாக வறுத்துக்குவோம். இப்போ இது கூட 3 காஞ்ச மிளகாய், அதையும் வறுத்துக்குவோம். பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், இதையும் சேர்த்து அது கூட வறுத்துக்குவோம். பெருங்காயம் கரிஞ்சிடக்கூடாது. இப்போ அதில் 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்குவோம். அதுக்கு வதங்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பொன்னிறமாக வதங்கியாச்சு. அது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கிடுவோம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறம் அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்குவோம். இது நம்ம கலருக்காக தான் சேர்க்குறோம். 2 ஸ்பூன் போதும். இதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நம்ம இந்த மசாலா எல்லாம் வறுத்துக்குவோம். இந்த மசாலா எதுவுமே கரிஞ்சிடக்கூடாது. ஸோ அடுப்பை மீடியமான ஹீட்டில் வச்சு இது எல்லாத்தையும் ஒரு தடவை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க 1.5 ஸ்பூன் கடலை மாவையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தடவை ஃப்ரை பண்ணிக்குவோம். இப்போ கடலை மாவு ஏற்கனவே போடுற மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வறுபட்டாச்சு. இப்போ நான் 3 தக்காளியை மிக்ஸியில் அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன், அதையும் இந்த மசாலா கூட சேர்த்துட்றேன். மசாலாவும் தக்காளியும் நல்லா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ கொஞ்சம் அது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நல்லா வெந்தாச்சு. இதில் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் வேக வச்சுருவோம். இப்போ ஒரு கொதி வந்தாச்சு. இந்த டைமில் நான் இன்றைக்கி இது கூட 1 கப் தயிர் சேர்க்குறேன். இந்த தயிரும்
ஏற்கனவே உள்ள மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்குவோம். ஓகே, இப்போ 2 நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. நான் இன்றைக்கி இது கூட 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். காரம் அதிகமாக தேவைப்படுறவங்க இன்னும் 2 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க பன்னீரையும் இது கூட சேர்த்துருவோம். எல்லா பக்கமும் பன்னீர் போகிற மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இது கூட பன்னீர் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக விட்டுருவோம். இப்போ எல்லாம் நல்லா வெந்தாச்சு. எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா அழகாக வெந்து வந்திருக்கு. நல்லா கமகமன்னு வாசம் வேறு வருது. ஓகே, இப்போ நம்ம அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் மேலே தூவிக்கலாம். இப்போ பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மேங்கோஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.